அல்லாஹ் ஏன் நமக்கு சோதனைகளை தருகிறான்? நாம் ஏன் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகளை முகம் கொடுக்கிறோம்? இவ்வளவு தஹஜ்ஜுதுகள் தொழுதும் எங்க வீட்டுகளில் பிரச்சனை வருகுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்று அல்லாஹ்வை புரியாமல் சிலர்கள் பலவிதமாக பேச ஆரம்பிக்கிறார்கள். அதனால் நிஜமாக இந்த மண்ணை பத்தி அல்லாஹ் என்ன சொல்கிறான் சுருக்கமாக உங்களுக்கு மத்தியில் என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த பூமியை படைக்கிறான். ஆனா இதுல எந்த மனிதனும் இல்லாமல் ஒரு காலம் இருக்குது. வானலோகத்தில் மனிதர்கள், அத வானலோகத்தில் தான் என்ன செய்யறாங்க, படைப்பினங்கள் இருக்குது. இந்த பூமியில இல்ல. அல்லாஹ் மலக்குமார்களை படைக்கிறான். மலக்குமார்களை பொறுத்தளவுல அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தது என்னன்னா, விரும்பியது செய்யலாது. நலவு மட்டும்தான் அவர்கள் செய்வாங்க. கெடுதிகள் தீமைகள் செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு படைப்பு. அவங்க ஒளியால படைக்கப்படுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு படைப்பு அல்லாஹ் படைக்கிறான். அது யாரு? ஜின்கள். நெருப்பால படைக்கப்படுறாங்க. இந்த ஜின்களை பொறுத்தல அவர்களுக்கும் நிறைய ஆற்றல்களை அல்லாஹ் கொடுக்கிறான். பறக்கிற ஆற்றல், நிறைய ஆற்றல்கள். அதுக்கு பிறகு ஒரு இனத்தை படைக்கிறான். இது வரைக்கும் அல்லாஹ்வை யாருமே பார்த்ததே இல்லை. மலக்கு ஜின் யாருமே பார்த்ததே இல்லை. அல்லாஹ் மனிதர்களை படைக்கிறான். ஏன்னா அல்லாஹ் மேல இருக்கிறான். அந்த வான பரப்புலையும் ஒரு இடத்துல இந்த மலக்குமார்கள் ஜின்கள்லாம் இருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னா, ஹலக்து பியதி, தன் கரத்தால் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். படைச்சதுக்கு பிறகு இந்த படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன பண்றான், இந்த பூமி இருக்குது, இந்த அழகான பூமி, இதுல எந்த மனிதனும் இல்லாத நேரத்துல அல்லாஹ் சொல்றான், இது கால ரப்புக்களில் மலாய்கத்தி இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி ஹலீஃபா, இந்த பூமியில ஒரு பிரதிநிதியை நாங்க படைக்க போறோம், உருவாக்க போறோம் நல்லா சொல்ற நேரத்துல, காலு அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, யா அல்லாஹ், யாரு ஃபசாது பண்ணுவார்களோ, யாரு இரத்தங்களை வடிப்பார்களோ அவர்களை போய் படைக்க போறியா யா அல்லாஹ் அப்படின்னு மலக்குமார்கள் கேட்கிறாங்க. அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? அப்படியா, சரி அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சிட்டான். படைச்ச உடனே இந்த மலக்குமார்கள் அல்லாஹ் கூப்பிடுறான். அதை படைச்சாச்சு. நீங்க சொன்னீங்க தானே ஃபசாது பண்ணுவாங்க, அது நிஜம். ரத்தம் வடிப்பாங்க, சண்டை பிடிப்பாங்க, அது உண்மை. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உள்ள சிறப்பு தன்மை அல்லாஹ் காட்டுறான். வ அல்லம ஆதமல் அஸ்மாஹ குல்லஹா, வானலோகத்தில் இப்படி ஒரு படைப்பே இல்லை என்பதை அல்லாஹ் காட்ட போறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து வ அல்லம ஆதமல் அஸ்மாஹ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா பேர் சொற்களையும் அல்லாஹ் படிச்சு கொடுக்குறான். அல்லாஹ் படிச்சு கொடுக்குறான். அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? மலக்குமார்களை கூப்பிட்டு, இது பாருங்க, ஆதத்துக்கு எல்லாத்தையும் படிச்சு கொடுத்தாச்சு. சும்மா அரலஹும் அலல் மலாயிகத்தி ஃபகால அம்பியூனி பி அஸ்மாஇ ஆவுலாஹி இன் குந்தும் சாதிகீன், நீங்க சொன்ன வார்த்தையில உண்மையானவர்களாக இருந்தா, இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஓண்ட சொல்றாரு பாருங்க, அவர் அது இது என்ன எல்லா பேர் சொல்லியும் சொல்றாரு, உங்களுக்கு முடியும்னா சொல்லுங்க பாப்போம், நீங்க உண்மையாளர்கள்னா அது மாதிரி இது பண்ணுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அவங்க என்ன பண்ணாங்க? காலு சுப்ஹானக் லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் ஹலீமுல் ஹகீம், யா அல்லாஹ், நீ எதை எங்களுக்கு படித்து தந்தியோ அதை தவிர வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ் அப்படின்னு மலக்குமார்கள் சொல்றாங்க. இப்ப நிஜம் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் படிச்சு கொடுத்த பேர் சொற்கள் மலக்குமார்களே பிரமிக்க வச்சுட்டு, இப்படி ஒரு அறிவு, இப்படி ஒரு ஆற்றல். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்ச உடனே வானலோகத்துல எல்லாரும், ஆதம் பிரியால், இந்த மாதிரி ஒரு அறிவு அவங்க கண்டதே இல்லை. அதனால இவருக்கு இப்ப கிஃப்ட் கொடுக்கணுமா இல்லையா? எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வயது குல்னால் இல் மலாயிகத்து இஸ்ஜுது, அல்லாஹ் சொன்னா மலக்குமார்களே இஸ்ஜுது லி ஆதம், ஆதத்தோட அறிவை பாத்தீங்களா? எப்படி மூலன்னு பாத்தீங்களா? எப்படி பேர் சொற்களை சொல்றாங்க? இஸ்ஜுது லி ஆதம், ஆதத்துக்கு எல்லாரும் சுஜூது பண்ணுங்க அப்படின்ட்டு அல்லாஹ். மலக்குமார்கள் என்ன பண்ணே, ஒரு மனுஷனை கூப்பிட்டு இங்க விருது கொடுக்கறோம்னா ஏதாவது செஞ்சிருக்கணுமே, ஒரு பிள்ளையை கூப்பிட்டு சர்டிபிகேட் கொடுக்கறோம்னா எதுக்கு சர்டிபிகேட், எதுக்கு பரிசு கொடுக்கிறோம், அவர் எதுல பாஸ்? வானலோகத்தில் இப்படி ஒரு அறிவை பார்த்ததே இல்லை. இப்படி அல்லம ஆதமல் அஸ்மாஹ குல்லஹா, எல்லா பேர் சொற்களையும் அல்லாஹ் படிச்சு கொடுக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அத்தனையும் சொல்றார். சோ மனித சமுதாயத்தை பத்தி அல்லாஹ் சொல்ற நேரத்துல வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் என்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல பேச போக்கல யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகள் என்று பேசுவான். யா பனி இஸ்ராயில், ஏய் இஸ்ராயிலுடைய மக்கள் என்று அல்லாஹ் பேசுவான்.
யா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததியை நல்லா பேசுவான். ஒரு கொஞ்சம் இடத்துல தான் யா பனி ஆதம் நல்லா பேசுறான். யா அய்யுஹன்னாஸ் மனிதர்கள் பேசுறான். யா பனி ஆதம் வந்த எல்லா மக்களும் வந்துருவாங்க. முஸ்லிம் காஃபிர் எல்லாரும் வந்துருவாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளை நாங்கள் சிறப்பித்திருக்கிறோம் என்றான். எல்லாரும் முஸ்லிம் காஃபிர் எல்லாத்தையும். எதுல? இந்த மாதிரி ஒரு அறிவு யாருக்கும் இல்லை. இங்க சிங்கத்துக்கும் இல்ல, புலிக்கும் இல்ல, கரடிக்கும் இல்ல, உங்களுக்கு தான். இத மாதிரி வானலோகத்திலையும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு இனம் படைக்கப்படல. சோ அதனால எல்லா மலக்குமார்களும் சுஜூலி ஆதம், ஆதத்துக்கு சுஜூது செய்யுங்கப்பா, சிரம் தாழ்த்துங்களை நல்லா சொல்றான். ஃபஸஜது இல்லா இப்லீஸ், எல்லாரும் சஜதாவில் விழுந்து விட்டார்கள். இப்லீஸ் மட்டும் விழல. அவன் யாரு? ஜின்னு. அவன் என்ன கேட்டான் அல்லாஹ்ட்ட? அல்லாஹ் கேட்கிறான், ஏன் ஆதத்துக்கு சுஜூது செய்யல? அவன் ஒரு கேள்வி கேட்டான் அல்லாஹ்ட்ட. خلقتني انا خير منه, அவரை விட நான் சிறந்தவர். خلقتني من نار وخلقته من طين, என்னை நீ நெருப்பால் படைத்தாய் இறைவா, அவரை மண்ணால் படைத்தாய். انا خير منه, அவரை விட நான் சிறந்தவன். அவன் எதுல சிறப்ப பார்த்தான்? நெருப்பு, நெருப்பு மண்ணு. அல்லாஹ் சிறப்பு கொடுத்தது எதுக்கு? அறிவை பாரு. பில்டிங் கட்டி மொபைல் போனை கண்டுபிடிச்சு என்னென்ன பண்ற அறிவு இது. இந்த அறிவின் அற்புதம் அல்லாஹ் படிச்சு கொடுத்ததெல்லாம் கொப்பளிக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் என்ன அதிசயம்? தமிழை கண்டுபிடித்தது யார்? எல்லா இடத்துலயுமே கேட்டுவாங்க. ஆங்கிலத்தை கண்டுபிடித்தது யார்? ஓ டிவியை கண்டுபிடிச்சது ஓ ஜான் லொகிபேர்டுவாங்க. போனை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் கிராம்பெல் என்றுவாங்க. ரேடியோ கண்டுபிடிச்சது மார்க்கோனி என்றுவாங்க. மொழியை கண்டுபிடிச்சது யாருப்பா? எவனுக்குமே தெரியாது. நீங்க வேண்டிய மட்டும் இன்டர்நெட்ல பிரட்டி பாருங்க. மொழியை விருத்தி அடைய செய்தவர் இவர் இன்னார் இன்னார் என்றுவாங்க. அமெரிக்காவை கண்டுபிடிச்சதே கொலம்பஸ் என்றான். அதை என்ன பூமி கடையில் இருந்து இழுத்து எடுத்தான்? அதுக்கே ஆள் இருக்குது. தமிழை கண்டுபிடித்தது யார்? ஆங்கிலத்தை கண்டுபிடிச்சது யார்? இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், பேர் சொற்களை ஆதத்துக்கு சொல்லி கொடுத்தோம், அவர் கொப்பளிக்க ஆரம்பித்தார், சொல்ல ஆரம்பித்தார். சோ இவருடைய பிளஸ் பாயிண்ட் என்ன? அறிவு கொடுத்துட்டானா? இப்ப நீங்க உங்க ஊர்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டீங்க, முறுக்கு ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. நீங்க ஏதாவது முறுக்கு செஞ்சிட்டீங்கன்னா உங்க முறுக்க பத்தி என்ன சொல்லுவீங்க? சூப்பர் முறுக்கு. இந்த மாதிரி முறுக்கு கல்முனைகளே கிடைக்காது, அப்படி முறுக்குன்னு. அல்லாஹ் மனித சமுதாயத்தை எப்படி படைச்சான்? ஹலத்து பியதி, தன் கரத்தால் மனிதனை அல்லாஹ் படைத்தான். என் கரத்தால் மனிதனை படைத்தேன் அல்லாஹ் படைச்சு போட்டு சொல்றான். ஹுலிகல் இன்சான லைஃபா, மனிதனை ரொம்ப பலகீனமா படைச்சிருக்கிறோம் என்றான். யாராவது ப்ராடக்ட் பண்ணிட்டு நான் ரொம்ப வீக்கா செஞ்சிருக்கிறேன்னு ப்ராடக்ட் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான் ஹுலிகல் இன்சான லைஃபா, ஏய் மனிதர்ல நான் ரொம்ப பலகீனமா படைச்சிருக்கிறேன். ஹுலிகல் இன்சான இஜால், மனிதனை அவசரக்காரனா படைச்சேன், பதறிடுவான் ஒரு சின்ன விஷயத்துக்கு. நீங்க நினைச்சிராங்க ரொம்ப பலமா படைச்சேன். சோ இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். இப்ப அவருக்கு வானலோகத்துல எல்லாம் பேசுறாங்க, புதிய படைப்பு, சூப்பர் பாட்டி, அந்த மாதிரி மூளை, அந்த மாதிரி அறிவு எல்லாரும் பேசுற நேரம் அல்லாஹ்க்கு ஒன்று தேவை, கிஃப்ட கொடுத்தாச்சா? இவர் வீக் பாயிண்ட் என்னன்னு காட்டணுமா இல்லையா? போங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? இஸ்குனு, நீங்களும் உங்க மனைவியும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க? இந்த ஜன்னாவுக்குள்ள போங்க. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகுனா மினல் ஸாலிமீன், நீங்களும் உங்க மனைவியும் போயிருங்க, நல்லா சாப்பிடுங்க. இங்க பாருங்க, கூப்பிடுறான் அல்லாஹ். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, அரபியில அதாவது ஒரு காட்டு பிரதேசத்தை கற்பனை பண்ணி பாருங்க. எவ்வளவு மரம் இருக்கும்? ஒரு மரமா எத்தனையோ மரமா? ஜன்னால எவ்வளவு மரம் இருக்கும்? சொர்க்கத்துல ஒரே ஒரு மரமா இருக்கும். ஒரு காட்டுக்குள்ள போய் ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்துக்கிட்ட நெருங்க கூடாதுண்டா ஏதாவது அடையாளம் வச்சிருக்கணும். எப்படி மரத்தை பார்ப்போம்? இல்லைன்னா மரம் மாறிடும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆனால், ரொம்ப நாலேஜ் ஆனால், அல்ல கிட்ட கூப்பிட்டு போய் ஹாதிஹி இஸ்முல் இஷாரா லில் கரீப், அரபுல சொல்லுவாங்க, பக்கத்துல ஒன்றை வச்சு இது இப்படி காட்டுது. ஹாதி கிட்ட கூட்டி போய் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகுனா மினல் ஸாலிமீன், இந்த மரத்துக்கிட்ட நெருங்க கூடாது. கிட்டே வச்சான்ல, காட்டி போட்டு எங்கேயோ வச்சுட்டான், எங்கேயோ கொண்டு போயிட்டான்ல. இது நானா சொல்ல, குர்ஆன் சொல்லுது. மரத்துக்கிட்ட நெருங்கினப்புறம் அல்லாஹ் கேட்கிறான், அந்த மரத்துக்கிட்ட நெருங்க வேணாம் சொன்னா இல்லையா? இப்ப நான் சொல்றது புரியுதா? இந்த மைக்கன் உங்களுக்கு காட்டிட்டு நான் அங்க போறேன், போன போற என்ன சொல்லணும்? இந்த மைக்கண்டு வேணா, அந்த மைக்கண்டு வேணா. கிட்ட இருந்த இந்த மைக், நானே அங்க போனா அந்த மைக்கு கிட்ட போவேணான்னு சொன்னா இல்லையா? அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கிட்ட கொண்டு போய் இந்த மரம் ரொம்ப தூரத்துல வச்சுட்டான். வச்சுட்டு சொன்னா அந்த மரத்துக்கிட்ட போவேனா சொன்னா இல்லையா? ஏன்?
கிட்ட கொண்டு போய் காட்டிட்டு இதுதான் மரம், நெருங்க கூடாது. ஷைத்தான் என்ன பண்ணிட்டான், ஓஹோ நீங்க வந்த பிறகுதான் என் நிலைமையே மாறிச்சு, மோசமாச்சு. நான் நல்லா இருந்துட்டு இருந்தேன், புதுசா ஒரு ஆள் வந்து உங்களுக்கு சுஜூத் செய்ய சொல்லி நான் மறுத்து என்னையால குல்நஹ்பிது மின்ஹா ஜமியா, இறங்கி இங்க இருந்து கீழே, இதுக்கு மேல உங்களுக்கு வேலை இல்லைன்னா, இதுக்கு மேல உனக்கு வேலை இல்லை, இறங்கு. அதனால இவனுக்கு ரொம்ப கோபம் ஷைத்தானுக்கு. ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தான், ஷைத்தான் ஒரே நாள்ல வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அப்படியே பிடிச்சி ஒரே அடி அடிக்கல. ஃபதல்லாஹுமா பிகுரூர், அரபில தல்லாண்டா ஒரு வாளியை போட்டு மெல்ல 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 தான் இழுப்பாங்க. அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப், ஒரே நாள்ல ஷைத்தான் மடக்க மாட்டான், மெல்ல மெல்ல வந்து வாங்கல வாங்கல. ஷைத்தான் எதை பயன்படுத்தினான், அந்த கூனா மலக்கு, ஏய் உங்களுக்கு மலக்காம் பாரலாம், அந்த மரத்தை சாப்பிட்டீங்கடா மலக்கு இல்ல. மின் ஷஜரத்துல் ஹுல்த் குர்ஆன்ல வருது, நிரந்தரமா வாழ்ற மரம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொண்டு தெரியும் இது டெம்பரரி தான், எனக்கு இந்த சொர்க்கம் தெரியும். ஏன் தெரியும், படைக்க முன்னாடி அல்லாஹ் சொல்லிட்டான் அவர் துனியாக்கன், மெசேஜ் பரவிட்டு எல்லாருக்கும் தெரியும் புதிய படைப்பு பூமி கீழே அங்க இங்க இல்ல. சோ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் டெம்பரரி தான், எப்பயாவது போக வேண்டி வரும். ஷைத்தான் அதை பயன்படுத்தி, ஏய் இந்த மரத்தை சாப்பிட்டா நிரந்தரமா இங்க இல்லண்டா கீழே இறக்கிடுவான் காட்டி. அந்த கூணா மலக்கு, மலக்காவினீங்கன்னா இங்கே தான், மனுஷனா இருந்தா தான் கீழே போக வேண்டி வரும். அவன் பாயிண்ட பிடிக்கிறான், பாயிண்ட பிடிச்சி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பிகுரூர் ஏமாத்துறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரத்துக்கிட்ட போயிட்டாரு, அல்லாஹ் சொல்லிட்டான் கீழே இறங்குங்க. இப்ப பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி சுஜூது செய்யப்பட்ட வானலோகத்தில் அவருடைய பிளஸ் எதனால, அவர் ஆற்றல், அவர் அறிவு. இப்ப அல்லாஹ் உண்ட படிச்சு கொடுக்கிறான், மனிதர்களே உங்க ஆதி பிதா அவருக்கு அப்படிப்பட்ட அறிவு இருந்துச்சு, அதனால வானலோகமே அவரை புகழ்ந்தது, அவருக்கு பெரிய வரவேற்பு விழா நடத்தினாங்க. அது அவருக்கு இமோஷன் என்ன, ஆசைகள் வருகிற நேரம் நீங்க பலகீனப்பட்டுருவீங்க. சோ அல்லாஹ் பூமிக்கு அனுப்பினான். எதுக்கு அனுப்பினான் தெரியுமா, உங்க ஆசைகளை திருத்திட்டு வாங்க. உங்களுக்கு சில வேளை ஆசைகள் வரும், பயம், காமம், எது நிறைய வரும். இது எல்லாத்தாலே நீங்க ஏமாந்துருவீங்க. நீங்க எவ்வளவு படிச்சிருப்பீங்க, உங்க எல்லா படிப்பும் பறந்துரும் உங்க முன்னாடி ஆசை வர்ற நேரம். நீங்க உங்க அறிவு அவ்வளவு பெரிய அறிவாளி இருப்பீங்க, உங்க ஆசை அந்த அறிவை தாண்டி வரும். உங்க ஆசை, உங்க காமம் உங்க அறிவை மேலோங்கி வரும். அந்த நேரம் நீங்க பலகீனப்பட்டுருவீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்தார், என்ன, ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன். யா அல்லாஹ், நீ என்னை மன்னிக்காவிட்டால், நீ எனக்கு அருள் புரியாவிட்டால் நான் நஷ்டம் அடைந்து விடுவேன் யா அல்லாஹ்னு கேட்டார். யாருக்கு யார் அநியாயம் செஞ்சது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம். உண்மையாக சொல்ல போனா இந்த குர்ஆன் ஆயத்துல நாங்க ஆய்வு பண்றோம், நிஜமா அல்லாஹ் எங்களோட தான் இது பேசுறான். மரத்துக்கிட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருங்க வேணாம்டானே, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. எங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்துக்கு நெருங்காதீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரத்துக்கு நெருங்காதீங்க. அவர் கண்ணியமானவர், அவர் கேவலமான ஆள் இல்ல, அல்லாஹ் படைச்சவர். அவர் விபச்சாரம் செஞ்சாரண்டா நஊது பில்லாஹி மின்ஹா, அவர் கேரக்டருக்கே அது பொருந்தாது. அதனால அல்லாஹ் ஒரு மரத்தை வைக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு என்ன படிப்புன்னு சொல்றான் தெரியுமா, வலா தக்ரபு ஸினா, ஸினாவுக்கு நெருங்காதீங்க. ஷைத்தான் நெருக்கி கிட்ட கொண்டு போவான். கிட்ட கொண்டு போன பிறகு, கிட்ட கொண்டு போகாட்டி தான் உங்களை ஏமாத்தி ஏமாத்தி கொண்டு போறோம். கிட்ட போன பிறகு வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, அவன் உங்களுக்கு ஏவான், செய்த செஞ்சே ஆகு. சோ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு அல்லாஹ் என்ன பாடம் படிப்பிடுறான், இந்த நாட்டில ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள். அல்லாஹ் ஒன்றை திருத்தி இந்த பூமிக்கு அனுப்புறான். உங்க இமோஷன்ஸ் எல்லாத்தையும் திருத்தினா, உங்களுக்கு பயம் வர்ற நேரம் அந்த பயத்தை சமாளிக்கிற அளவுக்கு உங்க கல்பு ரெடி ஆனா, உங்களுக்கு கவலை வர்ற நேரம் அந்த கவலையை தாங்கிக் கொள்ற அளவுக்கு உங்களுக்கு கல்வி இருந்தா, உங்களுக்கு ஆசைகள் வருகிற நேரம் அதை அடக்கிக் கொள்கிற அளவுக்கு கல்வி இருந்தா, இந்த கல்புகள் எல்லாம் சுவர்க்கத்துக்கு குவாலிஃபைட். எந்த கல்வி அப்படி ஆகலையோ எல்லாம் நரகத்துக்கு. உண்மையாக நாங்க இங்க வந்தது வாழ இல்ல, வாழ வரல, இங்க வந்தது எங்க கல்புகளை ரெப்பேர் பண்ணிட்டு போக. ஒரு சின்ன கோழி குஞ்சு மலையில நனைஞ்சா செத்து போயிரும். நாங்க இங்க வரப்போக்கல, எங்க கல்புகள் பிஞ்சி. இந்த கல்புகளை செய்வதற்கு இந்த உலகத்தில் எந்த அறிஞராலும் இயலாது, திருக்குர்ஆனால மட்டும்தான் முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கொஞ்சமா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், கவனமாக பாருங்க. குர்ஆனை முழுக்கெடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி எல்லாம் நிறைய பேசுறான். அவர் யாரு, எப்படிப்பட்டவர்? எனக்கு குர்ஆன்ல ஒரே ஒரு இடத்துல காட்டுங்க பாப்போம்.
இப்ராஹிம் நபி இத்தனை ரக்காத் தொழுதாருன்னு காட்டுங்க பாப்போம். இப்ராஹிம் நபி இத்தனை மாசம் நோன்பு நோட்டாருன்னு காட்டுங்க பாப்போம் குர்ஆன்ல. இப்ராஹிம் நபி இவ்வளவு ஜக்காத்து கொடுத்தாருன்னு அதை பத்தி குர்ஆன் பேசவே இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க தொழுக பெரிய விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. அல்லாஹ் இப்ராஹிம் நபியை பத்தி பேசுற நேரம், மூசா நபியை பத்தி பேசுற நேரம் இவ்வளவு தொழுதார், இவ்வளவு நீண்ட நேரம் தொழுதார், இத்தனை இரவுகள் தொழுதார் காட்டுங்க பாப்போம். அதெல்லாம் சின்ன மேட்டர். எதெல்லாம் பேசுறான் தெரியும் இப்ராஹிம் நபியை பத்தி சொல்ற நேரத்துல? குர்ஆனை முழுக்க பரட்டுங்க. அவர் தூக்கி நெருப்புல போட்டாங்க. என்ன இபாதத்? நெருப்புல போடுற இபாதத் யோசிச்சு பாருங்க. அவர் குழந்தையும் பிள்ளையும் பக்கா பள்ளத்தாக்குல விட்டுட்டு போனாரு. என்ன விட்டுட்டு போனாரா? அது என்ன இபாதத்? அவர் குழந்தையை கொண்டு போய் அறுக்க போனார். இது என்ன இபாதத்? இப்ராஹிம் நபி பிடிச்ச ஒரு நோம்ப காட்டுங்க, இப்ராஹிம் நபி தொழுத ஒரு தொழுகையை காட்டுங்க குர்ஆன்ல. அதுக்கான தொழல் அர்த்தமா? எக்கச்சக்கமா செஞ்சார். இது எல்லாம் எதுக்கு தெரியுமா? கல்ப ரெடி பண்ண. இதுவரை காலமாக நாங்கள் தொழுது எங்க கல்பு ரெடி இல்லைண்டா, தௌபா செய்வதற்கு நாங்க ரெடி இல்லைண்டா, நாங்க தொழலன்னு அர்த்தம். இப்ப தொழுகிறோம். தொழுகையால அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்தில் உங்களை பாதுகாக்கும். தொழுதா கெட்ட மானக்கேடான காரியத்தில் தடுத்திருக்கணும், இல்ல தௌபா நடந்திருக்கணும். யா அல்லாஹ் மன்னிச்சிரு, நான் பிழை செஞ்சுட்டேன். தொழுதால் அது நடக்கணும். சோ இந்த தொழுகை எதுக்கு? அல்லாஹ்க்கு தொழுகை பெருசு இல்ல, தொழுகைக்கு சுருக்கம் இருக்குது. உன் கல்பு மாறிச்சா? நோன்பு பிடிக்கிறது இல்ல. குர்ஆன்ல ரமலான் மாசத்துல நோன்பு பிடிங்க எத்தனை இடத்துல இருக்குது? எத்தனை இடத்துல? குர்ஆன் ஓதுறீங்க தானே? ரமலான் மாசத்துல நோன்பு பிடிங்க எத்தனை இடத்துல இருக்குது? ஒரு இடத்துல. ஷஹ்ரு ரமலான் அல்லது உந்தில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு, நோன்பு பிடிங்கன்னு வருகிறது. நோன்பு இல்ல அல்லாஹ்க்கு முக்கியம். நோன்பு ஒரு தடவை சொன்னா எல்லாரும் பிடிச்சிருவாங்க. மாற்று மத அன்பர்களுக்கு எது பெருசு தெரியுமா? நோன்பு. சுப்புஹ்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் எப்படிப்பா தாகத்தோடு இருக்கிறீங்க, எப்படிப்பா பசியில் இருக்கிறீங்க? குர்ஆன்ல ஒரே ஒரு இடம் நோன்பு பிடிங்கப்பா சொல்லியாச்சு. எல்லாரும் நோன்பு பிடிச்சிட்டாங்களா? குர்ஆன்ல பெரட்டி பாருங்க, 200க்கும் மேற்பட்ட இடத்துல வத்தகுல்லாஹ் வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து, இத்தகுன்னார் நரகத்துக்கு பயந்து, வத்தகுல்லாஹ் இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்தி, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். 200க்கு மேல. ஒரு வாப்பா இருக்கிறார், ஒரு மகனுக்கு சொல்ற, ராஜா போய் கிரவுண்ட்ல விளையாடுங்க. எதனாலும் சொல்லணுமா? ஒரு நாள் சொன்னா போதும், அடுத்த நாள் இந்த மகன் டைமுக்கு கிரவுண்டுக்கு போயிருவாரு. அதே மகனுக்கு படிங்கன்னு ஒரு வாட்டியா சொல்லுவாரு, படிங்க ராஜா, நாளைக்கு பாப்பாரு, இன்னைக்கு படிக்கல படிங்க, மறுநாள் படிங்க. எந்த போதனை செல்லுபடியாகாதோ திரும்பி திரும்பி சொல்லணும். குர்ஆன்ல திரும்பி திரும்பி எல்லாம் சொல்லுவாங்க, வத்தகுல்லாஹ். ஹஜ்ஜுக்கு ரெடி ஆவறீங்களா? எல்லாம் பேக்கேஜ்ல ரெடியா? தக்வாவையும் சேர்த்து பேக்கேஜ்ல போட்டுக்கோங்கன்றான்ல. தக்வாவையும் தக்வாவையும் சேர்த்து போடுங்க. எல்லா இடத்துலயும் தக்வா தக்வா தக்வான்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெயின் டார்கெட் தெரியுமா? தொழுக நோன்பு எல்லாம் தக்வல் குலூப். யா அல்லாஹ் உனக்கு நான் பயம், உன்னை நான் கண்டதில்லை யா அல்லாஹ், நீ என்னை பார்க்கிறாய், உனக்கு பயம் என்று இந்த கல்வி ஏற்றுக்கொண்டால் மற்ற எல்லா பயமும் சுக்குநூறாகி போயிடும். இந்த கல்வி வராட்டி ஒரு மனிதன் நடுங்குவான், தடமாறுவான். இந்த கல்வை உருவாக்குறதுக்கான பயிற்சி இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்த பிறகு ஃபர்ஸ்ட் என்ன? நெருப்புல தூக்கி போறது. நெருப்புல போற நேரம் அவர் பயந்தாரா? இல்ல. அவர் பாட்டுக்கு நெருப்புல போனாரு. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என் ரப்பு எனக்கு போதும், பாதுகாவலில் சிறந்தவன் என் ரப்பு தான் என்று கால வச்சார். யானாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், என் நெருப்பே நீ சாந்தமாக நடக்கணும், இப்ராஹிமுடைய மேனி சுடக்கூடாது அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிம் நபி உள்ள போனார், ஒன்றுமே நடக்கல. அவர் ஈமான் கூடுது. இப்ப அல்லாஹ் என்ன சொன்னார்? இப்ராஹிம் இவ்வளவு நேரம் தொழுதார், வரல. அவர் நிறைய கேட்டது இப்ராஹிம் நபி விரும்பி விரும்பி, நானும் நீங்களே நிறைய அல்லாட்ட கேட்டிருப்பேன், யா அல்லாஹ் அதத்தான் யா அல்லாஹ் இதத்தான் யா அல்லாஹ். இப்ராஹிம் நபி ஒன்றைதான் திரும்ப திரும்ப கேட்டார், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சந்ததி வேணும், எனக்கு சந்ததி வேணும் யா அல்லாஹ், எனக்கு புள்ள வேணும் யா அல்லாஹ். நானும் நீங்களும் கேட்கிற துவா எல்லாமே என்னோட எங்க புள்ளையோட நின்றும். நீங்க சூரத்துல் பக்ராவை பெருட்டி 125வது வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க. இப்ராஹிம் நபி துவா கேட்டா சுப்ஹான் அல்லாஹ். எதை கேட்டான் அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் உங்களை தலைவனாக்கியாச்சப்பா, நீங்க தான் உலகத்துக்கு இதுக்கு பிறகு தலைவன். அல்லாஹ் சொல்றான், உங்களை தலைவனா தேர்ந்தெடுத்தாச்சு. எங்களுக்கு சொன்னா யா அல்லாஹ் நான் உலகத்துக்கே தலைவனா? சரியா அல்லாஹ் அப்படின்றோம். அவர் என்ன கேட்கிறாரு? ஒமின் சுர்ரியத்தி, என் சந்ததியிலையும் ஒரு தலைவன் வேணும் யா அல்லாஹ், என் பரம்பரையில என் சந்ததியில எதை கேட்டாலும் என்ன கேட்பார்? யா அல்லாஹ்
என் சந்ததிக்கு ரிஸ்க கொடுத்துறியா அல்லாஹ், என் சந்ததிக்கு கூட எல்லாத்தையும் சந்ததியை கேட்பார். அப்படி கல்புல சந்ததியை பத்தி சிந்திக்கிறவர். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு குழந்தை கிடைக்குது. எப்படி கிடைச்சிச்சு? அவ்வளவு காலமா கேட்டு கேட்டு கேட்டிருக்கிற நேரம் மலக்குமார்கள் வீட்டுக்கு வர்றாங்க, வந்து சொல்றாங்க புள்ளைய பத்தி நன்மாரான்னு சொல்ற நேரத்துல அவங்க கேட்கிறாங்க, மனைவி கேட்கிறாங்க, எங்களுக்கு குழந்தை வஹாதி வஹாத பஹ்லி ஷேக், இவர் ஷேக், இவ்வளவு வயசு, நான் வான அஜூஸ், நான் ஒரு கிழவி, இவர் கிழமை, எங்களுக்கு குழந்தை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த பருவம் கிழவர் இப்ராஹிம் நபி குழந்தை கிடைக்குது. கிடைச்சா அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? இப்ராஹிம் குழந்தை கிடைச்ச உடனே எனக்கு தெரிய என் நண்பர் ஒரு ஆள் இருந்தார், 19 வருடங்களுக்கு பிறகு அவர் குழந்தை கிடைச்சிச்சு. அவர் போகாத டாக்டர் இல்லை, எங்கெங்கெல்லாம் போனார். புள்ள கிடைச்ச பிறகு புள்ளைய விட்டே விலக மாட்டார். 19 இயர்ஸ், 19 வருடங்களாக குழந்தைக்கு எதிர்பார்த்தவர், அவருக்கு குழந்தை கிடைச்சா அவருக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இதை விட ஒரு சொத்து இல்லை. இந்த புள்ளைய வச்சு எங்கெல்லாம் உலகத்துல காட்டேலுமோ எல்லாத்தையும் காட்டுவாரா, காட்ட மாட்டாரா? இப்ராஹிம் நபி குழந்தை கிடைச்ச உடனே என்ன பண்ணணும்? சரி பிளான் பண்ணுவோம். குழந்தை கிடைச்சிட்டு எங்க ட்ரிப், நயகரா வாட்டர் ஃபால் பார்க்க போகணும், அமேசான் காடை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம், இந்த நைல் நதியெல்லாம் பார்த்துட்டு வருவோம். இப்படி எல்லாம் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் வந்தா, குழந்தை இத்தனை வருடங்கள் வயசாகி அவங்களுக்கு அவங்க கிளவி ஆயிட்டாங்க வைஃப், இப்படி பருவத்துல குழந்தை கிடைச்ச என்ன ஆகணும்? அதை எடுத்து சுற்றுலா போகணும். அல்லாஹ் என்ன சொல்லுமா சொன்ன? இப்ராஹிம் இல்ல, குழந்தையும் மனைவியும் எடுத்துட்டு பக்கா பள்ளத்தாக்குக்கு போகணும். என்னையா அல்லாஹ், இப்பதான் குழந்தையே கிடைச்சிட்டு செல்லமா கொஞ்சலாம் நினைச்சேன், மனைவியும் புள்ளையும் கொண்டு போய் யாருமே இல்லாத பக்கா பள்ளத்தாக்குல விட்டுட்டு நான் பேர இருந்தா பரவாயில்ல, நீங்க பெயரோன இப்ராஹிம். யா அல்லாஹ், அந்த பிஞ்சு குழந்தை கண்ணி யா அல்லாஹ், என் மனைவி யா அல்லாஹ், இப்ராஹிம் போங்க, நிக்க கூடாது. நான் உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? இதே இப்ராஹிம் இப்படி ஒரு கேள்வி கேட்ட, யா அல்லாஹ் எத்தனை இரவுகள் உனக்காக கேட்டேன், குழந்தை கிடைச்ச உடனே என்னை விட்டுட்டு போ சொல்றியா அல்லாஹ்? இப்ராஹிம் நபி கேட்டாரா? நாங்க எத்தனை தொழுகை தொழுந்துட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், யா அல்லாஹ் எங்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனையா அல்லாஹ், எங்களுக்கு இப்படி பிரச்சனையா அல்லாஹ்? இப்ராஹிம் நபி எல்லாத்தையும் செஞ்ச பிறகு அல்லாஹ் கொடுத்தது என்ன? குழந்தையும் புள்ளையும் விட்டுட்டு நீங்க காலி பண்ணுங்க இடத்த. இப்ராஹிம் நபி கேள்வி கேட்டாரா, கேட்கலையா? இப்ராஹிம் நபியுடைய பண்பு எப்படி? எதுக்கும் கேள்வி கேட்பார். ஆனா அவருடைய ஈமான் வந்த பிறகு அல்லாஹ்வோட கேள்வி கேட்கறத நிப்பாட்டினார். என்ன மாதிரி இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கைத்தடியை கையில கொடுத்தான், அது அற்புதம், கைத்தடி அடிச்சா பாம்பா மாறுது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு திருக்குர்ஆனுக்கு யாரு வந்தாலும் இது முஅஜிஸாத், நிரூபிச்சு காட்டலாம், ஆச்சரியம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்ன பல அற்புதங்கள். இப்ராஹிம் நபி கொடுத்த அற்புதம் என்ன தெரியுமா? அறிவு. அவரோட யாருக்கும் பேசி தப்பேலாது. ஒரு மன்னர் வந்து கேட்டான், என்ன கேட்டான்? இப்ராஹிம் அல்லாஹ்டா யாரு, இறைவன்டா யாரு? உயிர் கொடுப்பவன் உயிர் எடுப்பவன். அந்த மன்னர் சொன்னா, அப்படியா? நானும் உசுறு கொடுத்து உசுறு எடுத்துருவனேப்பா, நானும் ரூஹு கொடுப்பேன் ரூஹு எடுப்பேன். இதா பாருங்க, சாக இருக்கிற ஒரு ஆளை உசுறு கொடுத்தாச்சு, தூக்குல போட இருக்கிறோம், இந்த விட்டாச்சு, பத்தியா உசுறு கொடுத்துட்டேன். ரோட்ல போற ஆளை வெட்டி உயிரை எடுத்துட்டேன். இப்ப நாங்களா இருந்தா எப்படி விவாதம் பண்ணுவோம்? இது உயிர் எடுக்கிறதா, இது உயிர் கொடுக்கிறதா? 10 நாளைக்கு விவாதம் ஓடும். இப்ராஹிம் நபி என்ன பண்ணாரு தெரியுமா? இல்ல, செஞ்சிட்டீங்களா? ஓ குட் குட், நல்லா உசுரை கொடுத்து உசுரை எடுத்துட்டீங்களோ? ஏன் ரப்பு சூரியனை கிழக்குல ஒதுக்கி வச்சு மேற்குல மறைக்க வைக்கிறான்? நீங்க என்ன பண்ணுங்க தெரியுமா பெரியவரே? கொஞ்சம் மேற்குல ஒதுக்கி வச்சு கிழக்குல மறைக்க வச்சிருங்க. ஒன்று செஞ்சிட்டீங்க தானே? ஃபபுஹித்தல்லதி கஃபர், வாயடிச்சு போயிட்டான், விவாதம் முடிஞ்சு போச்சு. அவரோட பேசி தப்பவே இயலாது. அப்படி அறிவாளி. உங்களுக்கு தெரியும், நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ராஹிம் நபி அவருடைய ஃபேமிலியில யாரும் அவருக்கு வழி காட்டல. உங்களுக்கு யாராவது இஸ்லாத்தை சொல்ல 4 பேர் இருந்தாங்க. அவர் பிறந்தாலே வீட்டில் அவர் கண்டது சிலைகளை, யாரும் அவருக்கு சொல்லி தரல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அறிவை கொடுத்து அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுக்கிறான். ஆரம்பத்தில் இப்ராஹிம் நபி கேள்வி கேட்கிறார். சூரத்துல் பக்கரா பரட்டி பாருங்க. ரப்பி, என்னுடைய ரப்பே, அரினி கைஃப துஹில் மௌத்தா, எனக்கு கொஞ்சம் காட்டேன் அல்லாஹ், செத்தாட்களை எப்படி உயிர்ப்பிக்கிறேன்னு அல்லாஹ் கேட்கிறான். கால அவலம் துமின், இப்ராஹிம் நீங்க நம்பலையா? என்ன செத்தாட்கள் உயிர்ப்பிக்கிற உயிராக்கிற பத்தி கேக்குறீங்களா? இது குர்ஆன் நான் சொல்றது. கால அவலம் துமின், நம்பலையா? கால பலா, நம்புறேன் யா அல்லாஹ், நம்பாம இருப்பானா? செத்தால் அவர் அப்படி அறிவாளி, எதையும் கேட்டு கேட்டு கேள்வி கேட்டு கேட்கிறவர். கால பலா, நம்புறேன் யா அல்லாஹ், வலாக்கில் யத்மைன்ன கல்பி, என் மனசுல என்னமோ நடக்குது யா அல்லாஹ்,
ஓப்பன். செத்தம் உயிராகிறது உண்மைதான், இடைக்கிட என்னமோ நடக்குது யா அல்லாஹ். வலாக்கின் லியத்ம இன்ன கல்வி, என் மனசுல அமைதி இல்லை, சஞ்சலமா இருக்குது யா அல்லாஹ். அல்லாஹ் என்ன பண்ணா, சரி சரி இப்ராஹிம் நோ ப்ராப்ளம். கால ஃபகுத் அர்பஅத மினத் தய்ர், 4 பறவைகளை பிடிங்க, ஃபசுர்ஹுன்ன இலைக்க சும்ம ஜஅல் குல்ல ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்ஆ, துண்டு துண்டா வெட்டுங்க. அதான் தெரியுது மலைகள், ஒவ்வொரு மலையிலும் போய் வச்சிட்டு வாங்க ஒவ்வொரு துண்டா. ஒரு செரவ அங்க வைங்க, நெகத்தை அங்க வைங்க, சொண்டை இங்க வைங்க, 4 பறவை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்களா? சும்மா துஉன்ன, இப்ப கூப்பிடுங்க இப்ராஹிம், யஅதீனக சஅயா, உங்கள்ட்ட பறந்து வரும். கூப்பிடுறாரு, பறந்து வந்துட்டு. அதுக்கு மேல அல்லாஹ் சொன்னான், அஸ்லிம், கட்டுப்படுங்க இப்ராஹிம். அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் கட்டுப்பட்ட. அதுக்கு மேல எங்க கேள்வி வருமோ அங்கெல்லாம் இப்ராஹிம் நபி இப்படி பக்கா பள்ளத்தாக்குல விட்டுட்டு, குழந்தையும் மனைவியும் பச்சை உடம்பு விட்டுட்டு போற நேரம் கேள்வி வரணும். தெரியறதுக்கு ஒரு மரம் இல்லையே, தண்ணி இல்லையே, கேள்வி வரும். கேள்வி வந்த யா அல்லாஹ் எல்லாம் ஓகே, நான் விட்டுட்டு போறேன், ஒண்ணு இல்ல, என்ன தண்ணி குடிப்பாங்க யா அல்லாஹ், தண்ணிய காணமே, பாலைவனமாச்சே, ஒரு மரம் இல்லையே, யாருமே இல்லை. ராத்திரி ஓனாய் வந்தா என் வைஃப் மட்டும் புள்ளைய வச்சுட்டு இருக்கிறாவ யா அல்லாஹ். கேள்வி வந்துச்சா குர்ஆன்ல, துஆ வந்துச்சு. கொஞ்சம் தூரம் போய் அவர் போறதே ரொம்ப கவலையாக, அவங்க வைஃப் ஓடி வர்றாங்க, இப்ராஹிம் எங்க போறீங்க? அவர் பேசல. ஒரு வாப்பா புள்ளைய விட்டுனீங்க, இது கதையா கேட்காதீங்க, நிஜமா ஃபீல் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு குழந்தைய தந்து உங்க வைஃப் யாருமே உலகத்துல இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு நீங்க போகணுமா இருந்தா உங்க கல்வி எப்படி பதறும்? அல்லாஹ் என்ன பாடத்தை சொல்லி தர? இப்ராஹிம் இவ்வளவு தொழுதார் இல்ல, எல்லாருக்கும் முன்மாதிரி இப்ராஹிம் நபி, ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் நபியை பின்பற்றணும். எதை அல்லாஹ் படிச்சு தர்றான்? கல்ப பாருங்க. இந்த கல்பு சொர்க்கத்துக்கு குவாலிஃபைட். ஏன் இந்த கல்பு, உங்க கல்பு அந்த லெவலுக்கு வருது ஒரு அளவு, சொர்க்கத்துக்கு குவாலிஃபைட். அந்த மனைவி ஓடி வர, இப்ராஹிம் எங்க போறீங்க? அவர் திரும்பல. இப்ராஹிம் மூணாவது கேட்கிறாங்க, அல்லாஹ்ட கட்டளையா? ஆமாண்டு போயிட்டார். ஒரு வாப்பா திரும்பி பார்த்தாண்டா கண் கலங்கும். புள்ள பிஞ்சு இஸ்மாயில் செல்ல புள்ள என்ன ஆகும்? ஒரு இடத்துக்கு போய் ஒரு துவா கேட்கிறார், ரப்பனா ரப்பனா, என்னுடைய ரப்பே, இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி ஸீ ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். ஒரு வாப்பா கேட்டா இப்படிதான் கேட்பார். எப்படி கேட்கிறாரு? யா அல்லாஹ், என் சந்ததியை குடியமர்த்தி விட்டேன் யா அல்லாஹ். ஹஜ், நீங்க காபத்துல்லா கிட்ட போயிட்டீங்க, நீங்க எப்படி கேட்பீங்க துவா? யா அல்லாஹ், புனிதமான ஆலயத்துக்கு பக்கத்துல வந்துட்டேன் யா அல்லாஹ், உலகத்துல மிக சிறப்பான இடம் சஜதா செய்வதற்கு. இப்ராஹிம் நபி எப்படி கேட்டாரு தெரியுமா? ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி, என் சந்ததியை நான் குடியமர்த்தி விட்டேன், பிவாதின், ஒரு பள்ளத்தாக்குல, கைரி ஸீ ஸர்இன், விவசாயத்துக்கு லாயக்கில்லாத ஒரு பூமியில, இந்த பைத்திக்கல் முஹர்ரம், உன் புனிதமான ஆலயத்துக்கு பக்கத்துல. நீங்க போன எப்படி கேட்பீங்க? யா அல்லாஹ், ஒரு பள்ளத்தாக்குல, விவசாயத்துக்கே லாயக்கில்லாத இடத்துல புனிதமான ஆலயம், இப்படி கேட்பீங்களா? யா அல்லாஹ், புனிதமான ஆலயம் ஒரு பள்ளத்தாக்கு தான் யா அல்லாஹ், விவசாயத்துக்கு எதுவும் பண்ண இல்லாத யா அல்லாஹ். எப்படி கேட்போம்? ஆர்டர் மாறி வரும். இப்ராஹிம் நபி எந்த ஆர்டர்ல கேட்கிறார்? யா அல்லாஹ், ஒரு பள்ளத்தாக்கு மழை பெஞ்சா தண்ணி அங்கத்தான் நிறையும், உனக்கு தான் தெரியும். கைரி ஸீ ஸர்இன், யா அல்லாஹ், விவசாயத்துக்கு லாய்க்கில ஒன்ன மட்டுமே ரஸாக் என்று நம்பியிருக்கிறேன் யா அல்லாஹ், வேற எதுலயும் அவன் உயிர் வாழலாது. என் மனைவி என் மகளை விட சொல்லிட்டு, இதுக்கு மேல அவன் உயிர் வாழ்வதாக இருந்தா, என் கண்ணுக்கு தெரிய தண்ணியும் இல்ல, என் கண்ணு எற்ற தூரத்துல மரமும் இல்ல, பாலைவனத்தில் ஒரு ஆள் தனித்தால் கதை முடிஞ்சன்னு அர்த்தம், அதுக்கு மேல் செத்தான்னு அர்த்தம். யா அல்லாஹ், கைரி ஸீ ஸர்இன், விவசாயத்துக்கு லாயக்கில்லாத பூமி, இந்த பைத்திக்கல் முஹர்ரம், உன் புனிதமான ஆலயத்துக்கு பக்கத்துல ஒரு யா அல்லாஹ். ரப்பனா லியுகீமுஸ் ஸலாம், எதுக்கு நான் விட்டேன் தெரியுமா? உன் தொழுகையை நிலைநாட்டுவதற்கு நீ விட சொன்னாய். இந்த மண்ணில மிக பெருமதியான இடம் தொழுவதற்கு ஹரம், இந்த இடத்துல விட சொன்னாய், அதனால் விட்டு. ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஅவி இலைஹிம், அவர் கெஞ்சி கேட்டது என்ன தெரியுமா? இதான் துஆ. இவ்வளவும் சொல்லி போட்டு சொன்னார், மக்களுடைய கல்புகளை அவங்க பக்கம் திருப்பிரியால தனியே இருக்கிறாங்க, எனக்கு இருக்க வேணாம்ன்ட்ட நீ போ சொல்லிட்டு, நான் போறேன் யா அல்லாஹ், ஆனா மக்களுடைய கல்புகளை அவங்க பக்கம் திருப்பிரு.